ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் சீனியர் பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நண்பா, 50 நாள் ஆயிடுச்சு. சும்மா அப்படியே ஃபயரா விடுறாரு விஜயண்ணா. லஞ்சம் கேட்டாங்கன்னா சொல்லுங்கன்றாங்க. 50 நாள் ஆச்சு, எப்படி பாக்குறீங்க? உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. எந்த சேனல்ல சொல்லாத மேட்டரா சொல்லுங்க. அது நம்ம ஸ்டைலுன்னு எதுவும் தனியாக இல்லை. நேயர்களுக்கு நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்குது. இல்லை, கலோக்கியெல்லாம் நார்மல் மக்களுக்கு புரியணும். அந்த மாதிரி அப்படி அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுற மாதிரி பேசுகிறோம். இல்லை அவங்களுக்கு ஒரு சில குறைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா, அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேக்கா இருக்கட்டும், கரண்ட் இல்லைன்னா கரண்ட் இல்லை தானே. அப்போ அதை வந்து நம்ம பிரதிபலிக்கணும். இதில் வந்து இது ஜென்சிகள் அதிகமாக ஓட்டு போடுறாங்க, வயதானவர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லைன்றதை தாண்டி வேலைவாய்ப்பு இருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது இந்த 50 நாட்களில் வந்து அரசியல் ரீதியாக வந்து நுகர்வுகள் நிறைய இருக்குது. பொதுமக்கள் நலன் சார்ந்த நுகர்வுகள் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. விளம்பரம் அதிகமாக இருக்குது, விவகாரங்கள் குறைச்சிருக்கு. அப்போது விவகாரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 விவகாரம் எடுக்கணும்னா, இப்போது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா வேலை வாய்ப்பு. இப்போ அது வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்காதா, கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக திமுக மீதும் அதிமுக மீதும் ஒரு அதிருப்தி இருந்தது. வேலை வாய்ப்புகள் போதிய அளவுக்கு இல்லை. ரீசெண்டாக ஒரு காலேஜில் ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க, ஜனங்க ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஸோ அப்போ வேலை வாய்ப்பு, அதுவும் ஒன்று வந்து தரமான வேலையாக இருக்கணும். இப்போது நிறைய பேர் வந்து ஓலா, ஊபர், ரேப்பிடோலாம் ஓட்டுறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு சர்வீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அது வந்து அவங்கள வந்து அதை விட பெட்டர் வேலை கிடைச்சா அவங்க அதுக்கு போக முயற்சி பண்ணுவாங்க. இது கிடைக்கல இருக்கிறது அப்படின்றதால சென்னை போன்ற ஒரு நகரம் பெருசாக வளர்ந்ததுனால அந்த வாய்ப்பு தருது. ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போது இந்த ஆட்சியானது இந்த 200 யூனிட் ஃப்ரீ சொன்னாங்க. அது வந்து நிறைய இடத்துல கரண்ட்டே இல்லை. அப்போ 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்து இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு சிலர் வந்து கரண்ட் பில் கூட வருதுன்றதையும் பதிவு பண்ணுறாங்க. அது போக தான் அது தெரியும். மொதல் விஷயம் இல்லை, அது நிறைய இடத்துல குற்றச்சாட்டு வருது. அப்போ கரண்ட் பில் புரியல என்ன கணக்கில் எடுக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ அது வந்து இந்த அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் இதுவரைலாம் நான் பார்க்குறப்ப 200 யூனிட் அறிவிச்சும் வந்து அதனுடைய அந்த சந்தோஷத்தையோ இல்லை அந்த பலனை வந்து மக்கள் இன்னும் சரியாக போய் சேரலையோ அப்படின்ற ஒரு இருக்குது. அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெருசாக எதுவும் நெகட்டிவாக வரல. ஃபஸ்ட்டு ஒரு போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் சென்டில் பிரச்சனை, அதாவது அவர் சிஎம்மாக பதவியேற்ற அந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக வந்தது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி வந்து குழந்தைகள் இறந்தது நம்ம பார்த்தோம். அது வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. கோயம்புத்தூர் சம்பவம் ஆகட்டும், அது தொடர்ச்சியாக ஒரு 2-3 கேஸ் வந்தது. பாலியல் சென்டில் இறப்பு, குழந்தைகள் வந்து சிதைக்கப்பட்டு கொன்று குவித்த அதாவது ஒரு பாலியல் சீண்டல் மூலிமா நடந்த ஒரு கொலை சம்பவம். இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு சங்கடமான ஒரு செய்தி. நல்ல வேலை நான் இப்போ சமீபமாக எதுவும் இல்லை பார்க்கறத விட பெற்றோர் தரப்புல இருந்து தான் நம்ம பார்க்குறோம் எந்த விஷயம் இருந்தாலும். கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து பத்திரிகையாளர் பார்வைன்றது சம்டைம்ஸ் வந்து விமர்சனம், அப்புறம் அதுக்கு தீர்வுன்னு இருக்குது. பட் அந்த இமோஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்தந்த வீட்டில் அதாவது நடக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அதை வந்து கொஞ்சம் அப்படி தான் அதை பார்க்கணும். இப்போ 32 பேர் வந்து வேலை வாய்ப்பு போனது வந்து அந்த உயிர் போனவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து அதில் அந்த ஊரில் இருக்கவங்க பார்த்தா அதை வரவேற்பாங்க, அந்த சம்மந்தப்பட்டவங்க அதை வரவேற்பாங்க. பட் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேருக்கு இன்றைக்கி வந்து வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க அதை ஒரு கேள்வியாக எழுப்புறாங்க. எக்ஸாம் எழுதுறாங்க, பல நாள் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ புத்தகம் படிக்கணும், இவ்வளோ வருஷம் நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நான் கை குழந்தைய வச்சு நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படியாச்சும் வந்து நான் வந்து மற்ற பசங்க மாதிரி வந்து நண்பர்கள் மாதிரி வாழ்க்கையை வந்து இளமையை வந்து இனிதான் நான் கடக்கலை. நான் வந்து மற்ற பசங்க கூட சேராமல் நான் புஸ்தகம், வேலை, படிப்பு. நீங்கள் அவ்வளோ தூரம் போவேன். நம்ம நட்பு வட்டாரத்திலே கூட படித்தவர்களே வந்து இன்னமும் எக்ஸாம் எழுதி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காலகட்டத்தில் நிற்கும் வெளியில் அந்த தொங்கும் தெரியுமா, இந்த பேங்க்ல வேலை, அந்த பேங்க்ல வேலை, ரயில்வே வேலை எழுதி பல பேர் இளமை தொலைச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஜாப் போக மாட்டேன், கவர்மெண்ட் வேலை தான் எங்க அப்பா வேலை செஞ்சா பெருமை, அதுதான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதுல வந்து சேஃபர் ஜோன் இருக்குல்ல, சேஃபர் ஜோன். அப்போ அதுல வந்து இப்போ ஆட்சி மாற்றமாய் 50 நாளுக்கு மேல போகுது. அப்போ அரசாங்கம் வந்து இன்னமும் இபியில வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம், குறைந்தபட்சம் 15,000 பேர் நாங்கள் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. என்ன கேட்டால் இந்த நேரத்துலலாம் வந்து அதுக்கு எக்ஸாம், இன்டர்வியூலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 2 மாத காலம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல டைம் தான். நீங்கள் அப்போ இன்னும் அந்த பாதையில் வந்து இன்னும் வேகமாக பயணம் பண்ணலை அப்படின்றது தான் அது யதார்த்தமான உண்மை. பட் எதெல்லாம் வேகமாக போகுதுன்னு பார்த்தா எம்எல்ஏவை தூக்குறது, மற்ற கூட்டணியெல்லாம் உடைக்கிறது, எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அரசியல் ரீதியான பிரச்சாரம். இப்போ இஷ்டப்பட்டு தானே வராங்க, நாங்கள் கூப்பிடலையே.
இஷ்டப்பட்டு அவங்க வராங்களோ இஷ்டப்பட்டு வராங்களோ கஷ்டப்பட்டு வராங்களோ உங்க மீது வந்து அன்புக்காக வராங்களோ, ஆனால் அதில் நிறைய பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்போ ரெண்டு விஷயம் லோடாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மாற்றத்தை எதிர்பார்த்தவங்க இதை விரும்பியிருக்க மாட்டாங்க. பட் இப்போது ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிகாரிகள்லாம் மாற்றப்படுறாங்க. இப்போ அருண் ஐபிஎஸ் அதிகாரி வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். ஏன் அவருக்கு அந்த பதவியை கொடுப்பானா, அப்புறம் ஏன் அந்த பதவியை பறிப்பானே? அப்போ வந்து இப்போ ஜியோ போட்டு டமாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து உமாநாத்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் மீது வந்து அவர் வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸோடு நெருங்கி பழகுவார், அவர் வந்து திமுகவுக்கும் பழகுவார், அதிமுக காலத்திலே பழகி ஆமாம் அப்படி பண்ணுவார். அதாவது அம்மையார் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு அதிமுகவில் விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது கொரோனா காலத்தில் இவர் தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் சப்ளைலாம் பார்த்துட்டு இருந்தார். அப்போதே அவர் மீது வந்து ஏன்னா அப்போலாம் வந்து இந்த மாஸ்க் வாங்கணும், பெட் வாங்கணும்னா வந்து கொரோனா காலம், நீங்கள் டெண்டர் போட்டு வர வேலை, அப்போ எடுத்த பைசா தான் பல ஊழல் குற்றச்சாட்டு. அப்போ அந்த துறை சம்பந்தமான அதிகாரியாக இவர் இருந்தார். அதுக்கப்புறம் திமுக பீரியடில் முதலமைச்சரோட தனி செயலாளர் செக்ரட்டரி 1 இருந்தார். அதாவது செக்ரட்டரி 1ன்றது உட்காந்துறாரு. ஆமாம், யார் வந்தாலும் வெயிட்டாக உட்காந்துட்டு. இப்போ கூட வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் தான் துறை. இப்போ அந்த துறையில் போய் உட்காந்தோன்னா அந்த அமைச்சருக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்ளமாக இருக்காங்க, இல்லை அங்கே அமைச்சர் வந்துட்டு கொஞ்சம் கை சுத்தமாக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு போல. அப்புறம் அமுதா ஐஏஎஸ் வந்து அங்கே ஒரு ஆஃபீஸரு. ஸோ சார் ஒரு நல்ல தெளிவான நீரில் எடுத்துன்னு போய் உங்களுக்கு வந்து ஒரு மீனை ஊட்டிங்க குடிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு செட் ஆகலை. அது ஏதோ பிரச்சனையாக இருக்குது. இன்னும் ஃபுல் தரவு வரல. இவங்க தான் எடுத்துகிட்டு போய் அவர் அங்கே போட்டாங்க. பொதுவாக வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் தூக்கி வேற எங்கன்னா அடிப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது எக்மோரில் வந்து இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கும், தரவு அந்த பழைய பேப்பர்லாம் இருக்கும், ஜியோலாம் கோஆப்டெக்ஸ் அந்த மாதிரி. இல்லைனா வந்து ஐபிஎஸ் அதிகாரம் இருந்தால் மண்டபம் ராமேஸ்வரம் கேம்ப்பு, அதாவது ஆங்கிலத்தில் டாக்ஸ் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள் இந்த பதவிகள் எல்லாம், அந்த மாதிரி ஒரு பதவிக்கு தூக்கி அடிப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் போடாமல் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல பதவியாக தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு தெரியல, பதவி போட்டுருப்போ இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஜியோஸ்லாம் வந்து முன்னுக்கு பின்ன முரணாக வருது. இதெல்லாம் வந்து அதாவது அதாவது ஊழலை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்குது அரசு, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலது வந்து ஒரு சில அமைச்சர்கள் உதாரணத்துக்கு இப்போ அதிகாரிகள் இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றுறதுமே வந்து நான் அதை வந்து நல்லபடியாக தான் பார்க்குறேன். பட் அதை தாண்டி என்னென்னா நிர்வாக சீர்கேடும் சேர்ந்து போகுது. அதாவது தெரியாமல் செய்கிற ஒரு சில தவறுகள். இப்போ நம்ம அதில் உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறையில் யூஜிசியில் வந்துட்டு யூஜிசி மெம்பரையும் போடணும். அதாவது முன்னாடி வந்து எப்படின்னா 3 நபர்கள் போட்டு துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ 5 நபர் கொண்ட குழுவை போட்டு துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கணும். நீ 5 நம்பர் போட்டுக்கோங்க, 10 நம்பர் போட்டுக்கோங்க. ஆட்சிக்கு வந்து 50 நாள் மேலே 2 மாதம் ஆக போகுது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 1.5 டசன் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே கிடையாது. 16 17 எண்ணிக்கை துணைவேந்தரே இல்லாமல் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு. அப்போ விஜயண்ணா ஆட்சி வந்து உயர்கல்வித்துறையில் இன்னும் அந்த விஷயங்கள்லாம் வரல. உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, இப்படிலாம் கை வச்சு ஆடுறாரு, வைப்பு பண்ணிட்டு இருக்காரு, காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர். இதெல்லாம் இருக்குது. இது எங்கே போகுதுன்றது பார்க்கணும். இப்போது அடுத்த கட்டமாக கரூர் ஸ்பீச்சில் இருந்து இப்போ இன்றைக்கி வந்து பெரம்பூர் வரைக்கும், கரூர் டு பெரம்பூர் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஸ்பீச்சை வந்து ஒரு முதல்வராக, அதாவது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனால் குழந்தையாக மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முதல்வர்ன்றத அந்த தோரணை பேசிட்டோம், வேணான்னு சொல்ல. ஆனால் இன்னமும் வந்து ஒரு அரசியல் மேடைன்றதை விட ஒரு தேர்தல் மேடையாக நினச்சி பேசுகிற மாதிரில இருக்க பேசுகிறது, பப்ளிக்கு எடுத்து சொல்கிற விஷயமாகட்டும். ஒரு வாட்டி அடிச்சிட்டீங்க, அச்சு விடுங்க. அதுதாங்க அரசியல் முதிர்ச்சி என்று ஒரு வார்த்தை இருக்குது, அரசியல்வாதி என்று ஒரு வார்த்தை இருக்குது. இவர் அரசியல்வாதியாகவும் இன்னும் ஃபுல்லாக முழுமையாக மாறல. ஆனால் அரசியல் வந்து எப்படின்னா மோசமான அரசியலை, கண்ணியமில்லாத அரசியலை எடுத்து வைக்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து டேஷின்னு பேசுறது, எனக்கு இதுதான்டா அப்படின்னு பேசுறது, அதெல்லாம் வந்து படத்தில் வந்து நல்லா இருக்குங்க. யதார்த்தமான வாழ்க்கையில் வந்து ஒரு 20 வயசு 30 வயசு நம்மளை விட அதிகமாக இருக்கிற ஒரு தலைவர்களையோ இல்லை அரசியல் ஆளுமைகளையோ அப்படி வந்து அக்ரிணியில் கூப்பிடுறதுன்றது தமிழ் சமூகம் வந்து ஏற்காது. ஆபாச வார்த்தைகள் வந்து தாவேக்க தொண்டர்கள் வந்து ஏதோ காலையில் பிரேயர் சொல்கிற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இப்போ தலைவர் என்னடான்னா இந்த மாதிரி பேசுகிறார், கொத்து பரோட்டான்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது மாதிரி கொத்து பரோட்டா போடுவாங்கன்னா அப்போ இன்றைக்கி இளம் குழந்தைங்கள்லாம் என்ன வார்த்தையை கற்றுக்குவோம்? இப்போ ஐயா அப்துல் கலாம் வந்து வெளிநாடுகள்லாம் போடும்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த மாதிரி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பேசியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து குழந்தைகள் கற்றுக்குருவாங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் ஃபேமஸாக ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லேயே வந்து ஆல்ரெடி இப்போ பேசிக்கிறாங்க, விஜய் அவர்களோட பாடல்கள் போட்டு டான்ஸ் ஆடினா முதல்ல ஒரு குஷி ஆகிடுவாருன்னு போய்
இப்போ 2 பேரும் அந்த லைவை போட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுவும் ஏன் அது சஸ்பென்ஷன் வருது என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா கேஸ் போட்டாங்கன்னா எல்லாத்தையும் பஞ்சு பண்ணி ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், பள்ளிக்கல்வித்துறையில். இது யார் தலையில் வந்து விடியோன்னா, துறை அமைச்சராக இருக்க ராஜ்மோகன் தலையில், அந்த துறை அதிகாரிகள் தலையில் தான் விழும். அதனால் அவங்க ஒரு பாதுகாப்புக்காக வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவ்வளோ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் பேச்சு நாங்களே கேட்க மாட்டோமே. அதனால் இப்போது நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க, அதுக்கப்புறமா குத்துதை கொடை தானே என்ன பண்ண முடியும்? இது வந்து இந்த காலத்தை கடந்து தான் போகணும். இப்போ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய நியமனங்கள்லாம், அதாவது டிரான்ஸ்ஃபரு நியமனம்லாம் வந்திருக்கு. டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் தமிழ்நாடு புத்தக இந்த நிறுவனத்துக்கு வந்து லோயலா மணி அவர்களே நியமனம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னிடம் வந்து என்ன லோயலா அது ரைட் சாய்ஸ்ன்னு பார்க்குறீங்களா, இல்லை அவர் கடுமையாக உழைத்தார், அவருக்கு எது கொடுக்கலன்ற ஒரு விஷயம் இதுவும் இருக்குது? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கல்வியாளர் கிடையாது, அப்படி அவருக்கு எப்படி கொடுப்பாங்க? நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் சாரோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும். நீங்கள் லோயலா மணின்ற ஒரு தனி நபரை பார்க்கக்கூடாது. இப்போ நாளைக்கு விஜய் சார் நடித்தவங்க யாருன்னா ஒருத்தர் கூட கூட்டின்னு வந்து போட்டு தான் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படி பார்க்கும்போது தாவேக்காருடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய லோயலா மணி எவ்வளோ தேவலாம். நானும் அதுதான் சொல்கிறேன். அதுதான், அதாவது உழைச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து மாற்று கட்சியிலேருந்து வரல, தாவேக்காவோட ஒரிஜினல் கட்சிக்காரரு. விஜய் அவர்களுக்காக அவ்வளோ தள்ளு, அவ்வளோ மீம்ஸு, அவ்வளோ, அதாவது அவர் எப்படின்னா நிமிஷம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா, விஜய் சாரோட பாடல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தத்துவ பாடல் ரேஞ்சுக்கு வந்து படத்துல வர மாதிரியே வந்து ஊடக டிபேட்லயே பேசி நிறைய நல்லா வாங்கி கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமா, அதுக்கு ஒரு பலனா வச்சு அவர் வந்து அங்கீகரிக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. இப்போ சினிமா முகத்தினால வந்து லோயலா மணிக்கும் அது இன்னொன்று பேசிக்காக வந்து லோயலா மணின்றவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. அப்போது ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆள் தான், வெறும் பெரிய பணம் படைத்தவர்லாம் இல்லை. அதே மாதிரி டிவிகேலேருந்து பேசின ஒரு சிலரில் லோயலா மணி ஒன்று. அதனால் சரி, அந்த மாதிரி ஒரு உழைப்புக்கு, அதாவது விஜய் சாரே உழைக்கிறது கிடையாது. அப்போது அவர் கட்சியில் இருக்கிற உழைக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து முக்கிய பதவி கொடுக்குறதுன்றது அது உள்ளபடியாக வரவேற்கலாம். இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ கல்வியாளராக அவருன்னு கேட்டால், அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்போ லியோனி சார் என்ன கல்வியாளரா? அந்த கேள்வி. அப்புறம் வளர்மதி சொன்னா கூட சினிமா பாட்டை கலாய்க்கிறதா அவர் வேலை. அதாவது அப்போ என்னன்னா, இப்போ திமுகவில் வந்து ஐயா லியோனி இருந்தாங்க. சரி, நல்ல மாண்பான மனிதர் தான் லியோனி அவர்கள், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக வளர்மதி அவர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க அமைச்சராக இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அப்போ கட்சி ரீதியாக நீங்கள் வந்து டாப்பான பீப்புளை போட்டிருக்கீங்க. அதாவது வளர்மதின்றவங்க வந்து அதிமுகவோட உண்மை விசுவாசி, லியோனி அவர்கள் என்பவர் அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து திமுகவோட உண்மை அனுதாபி. அப்போ அது மாதிரி நபருக்கு பார்க்கும்போது கட்சி தலைவர் வந்து லோயலா மணியை வந்து விஜய் சார் வந்து நம்புறாரு. அதனால அந்த இதில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ப்ரொடியூசரை கூட்டு போய் டெல்லி சிறப்பு நிதியாக போட்டாங்க பாருங்க, ஜனநாயகன் படம். அதில் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில நண்பர்களை வந்து அவர் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கேபினெட் மீட்டிங்லாம் உட்கார வச்சு ஒரு சர்ச்சையாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நமக்கு பிரச்சனை. இது வந்து அவரோட அதிகார எல்லைக்கோட்டுக்கு உட்பட்டு வருகிற விஷயம். அதனால இதில் வந்து நமக்கு சட்ட ரீதியாகவோ இல்லை பொதுமக்கள் பார்வையிலோ ஒன்றும் பெரிய விமர்சனம் இல்லை. மதுபான பிரியர்களின் கோரிக்கை 10 ரூபா பாட்டு, நம்மளும் 10 ரூபா பாட்டு 20 ரூபா பாட்டு பாடினா, ஆனால் உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு, வாங்குறது இல்லை. நீங்கள் பத்திரிகையாளராக சொல்கிறீங்க, பத்திரிகை நண்பர்கள் போய் வாங்கிட்டு இல்லை, அதுதான் இல்லை சொன்னாங்க. நான் வந்து நம்ம போனோன்னு சொல்ல இல்லை அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நேர்முக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது, சொல்ல முடியாது. ரிப்போர்ட்டிங் தான், அது ஃபீல்டு ரிப்போர்ட்டிங் தான். மற்றபடி நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு 4 பேர்கிட்ட கேட்கறது, பத்திரிகையாளர் ஒரு 2 பேர்கிட்ட ஃபீல்டில் கிராஸ் செக் பண்ணுறது, அது எப்பயுமே அது ஒரு 2 நாளாக பொலைட்டாக பேசுகிறாங்க. இல்லை அதெல்லாம் வரவேற்கிறோம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 100 கடை இருக்குது, 100 கடையில் வந்து ஒரு 50 கடையிலே இல்லை ஒரு 30 கடையிலே வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாகவே பூராவே ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இவ்வளோண்டு பண்ணிட்டு இவ்வளோ பண்ண மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஆட்சியில். இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 மாதத்துலேயே வந்து ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு, மீறி யாருன்னா லஞ்சம் கேட்டால் விஜய் என்ன ஆட்சின்னு போய் சொல்லுங்கன்றாங்க. இப்போ அதை போய் உங்கள் விஜய், அதாவது இப்போ இந்த லைசன்ஸுக்கெலாம் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு, லைசன்ஸ் இல்லை பாஸ்போர்ட்டுக்கெலாம் வெரிஃபிகேஷன் வருவாங்க, அவங்ககிட்ட உங்கள் விஜய் என்ன ஆச்சுன்னா கொடுக்க முடியாதுன்னா, நானும் உனக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் அதிகாரி கோச்சிட்டு போயிடும். இந்த வெரிஃபிகேஷன் வரும். அவங்க ஆசைங்க, ஒரு சிலர் வந்து அதை வாங்கி பழக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை அதில் வந்து பெட்ரோல் செலவு இருக்கா, அது என்ன எதுன்னு நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் லஞ்சத்தை வந்து பூரா விஜய் அண்ணா வந்து 2 மாதத்தில் ஒழிச்சிட்டார் அப்படின்றது பூனை நினச்சிக்குமா, தான் கண்ணை மூடிக்கினா பூலோகமே இருந்துருச்சுன்னு. அந்த மாதிரி வந்து புரிதல் கம்மியாக இருக்குது. இப்போது இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாற்றுறீங்க, எனக்கு வந்த தகவல் என்னென்னா, அவர் கான்ட்ராக்டரோட நெருங்கி பழகியிருக்காரு. 2 மாதத்தில் ஏன் அவர் நெருங்கி பழகிறார் கான்ட்ராக்டரோட? இப்போ இன்றைக்கி வழக்கறிஞர் நியமனத்தில் 3 லட்சம் to 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு வழக்கறிஞர் நியமனம் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்கிறதா
தாவேக்காவோட சேர்ந்த வழக்கறிஞர்களை விழுப்புரத்தை சேர்ந்தவர்கள் கேஸ் போடுறாங்க, வீடியோ வெளியிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம். அதை வந்து இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி வந்து தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணி இப்போ அது பட்டு இங்கே போயிட்டு இருக்கு இப்போ. இல்லை, அதாவது இதெல்லாம் என்னென்னா வந்து விளம்பரம் தேட வேண்டிதான். ஒரு ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு பூரா ரேஷன் கார்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. முதல்வர் வந்து உழைக்கிறாரு இல்லையா அப்படின்றதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. எது நடந்ததோ டெய்லி காலைல வந்துடுறாரு, டிஃபன் பாக்ஸ் அவரே ஓப்பன் பண்ணி அவர் கையில் இட்லி சாப்பிட்றாருலாம் சொல்கிறாங்க. டெய்லிலாம் சட்டமன்றத்துக்கு, அதாவது தலைமைச் செயலகம் வந்துடுறாருன்றாங்க. அது ஒரு சில பேர் வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, அப்போ இவர் டெய்லி தலைமைச் செயலகமே வந்திருந்தாருன்னா அப்போது மாவட்டங்கள்லாம் போய் பார்க்க மாட்டாரா? ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இப்போ நாகப்பட்டினம்னா இவருக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டல் போனார்ல, எக்மோர் ஹாஸ்பிட்டலில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் ஃபுல் ஆர்டிக்கல் ஒன்று போட்டுருந்தோம். அது எந்த நிலைமையில் இருக்குது, நீங்கள் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். சைல்டு ஹாஸ்பிட்டல் மோசமாக இருக்கும். அன்னைக்கு மத்தியானமே அங்கே போய் பார்த்து, ஆக்சுவலாக வந்து பிறந்த குழந்தைங்க இருக்கிற ரூமுக்கு யாருமே போகக்கூடாது. மொத்த மீடியா இங்கே யார் போலீஸ் செக்யூரிட்டி வித் ஷூஸோட மண்ணோட போட்டு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டன் பண்ணி அந்த இடத்துல ஷார்ட்ஸ் போட்டு 4 ரீல்ஸ் போட்டு தங்க மதுரை திட்டத்தை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ அந்த நியூஸ் அப்படியே மாறி போயிடுது. இல்லை, அதாவதுங்க குழந்தை மகப்பேறு மருத்துவமனை எக்மோர் வந்து ரொம்ப பேர் போட்டுருது. அதாவது எப்படின்னா, மொட்டாலிட்டி ரேட் கம்மி, இறப்பு விகிதாச்சாரம் வந்து ஒரு பெரிய அரசு மருத்துவமனையில் அவ்வளோ பேர். அதாவதுங்க இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கார்ட் தேர் ஸ்டில் மெயின்டைனிங். 98.90% வந்து நார்மல் டெலிவரி தான். அந்த மற்ற ஹாஸ்பிட்டல்ல போன சிசேரியன் பண்றது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஆபரேஷன் போட்டு அதுக்கு ஒரு பில்ல போறது நார்மல் டெலிவரி தான். இது அடிச்சு சொல்லுவேன். அதாவது அரசு அப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்பத்திரி மோசமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் இதையும் சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாத்ரூம் மோசமா இருக்கும், சாப்பாடு சரியா இருக்கு, கேண்டீன் ரொம்ப நேரம் நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்க ட்ரெஸ் பாதுகாப்பு இல்ல, குழந்தை திருட்டும் நடந்துருக்கு. அப்போ ரொம்ப நேரம் நீங்க அங்க இருந்தீங்கனாலுமே உங்க மீது வந்து ஒரு மருத்துவமனை வாசனை ஒன்று வரும். அது என்னன்னா லோடு ஜாஸ்தி, அது சப்போர்ட் பண்ணுற கெப்பாசிட்டி தாண்டி போகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை நிறைய தலைநகரில் இருக்கிறது இல்லை, அதாவது மற்ற மாவட்ட தலைநகரத்தில் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு தஞ்சாவூரில் நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது. அப்போ அதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து நிறைய பேர் இங்கே சென்னைக்கு வர்றது ஒன்று குறையும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு சென்னையில் இருக்கும், ஊரில் கட்டி கொடுத்துருவாங்க. பட் இங்கே வரும்போது இங்கே மகப்பேறு பார்க்க அந்த மாதிரி. அப்போ அந்த லோடு ஜாஸ்தி. அப்போது இவர் வந்து போகிறாரு. அந்த நோக்கத்தை தாண்டி மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் பாலபாரதியே கேட்டாங்க அந்த கேள்வி. அப்பா, லேடிஸ் வார்டு இதெல்லாம் வந்து முதலமைச்சராக இருக்கிறீங்க, இது கூட தெரியாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது. அப்போ இந்த இங்கீதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு சிலது வந்து இந்த ரீல்ஸ் மோகத்தில் அவரே தப்பு பண்ணிடுறாரு. அப்போ முதல்வரே அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியாகி நிற்கும்போது இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் முதலமைச்சரால் எப்படி கீர்த்தனா அவர்களை கேள்விக்க முடியும்? அவரும் சொன்னா என் ரீல்ஸ் உங்க அளவுக்கு போல அப்படின்றதுனால அப்போ நான் பண்ணவே கூடாதா? ஆமாம், நீங்கள் எதனால நம்ம இந்த ஆட்சி வந்தது? ரீல்ஸால தான் வந்தது. அப்போ திடீர்னு பண்ணக்கூடாதுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அது நியாயம் இருக்குல்ல அந்த கேள்வியில். தலைவர்கள் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி, தாயை போல சேலன்னுவாங்க, நூலை போல, அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னுவாங்க. அந்த மாதிரி ஃபைனலாக 50 days 50 மார்க்குன்னு வச்சுங்க, எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? 50 மார்க்குக்கு பாஸுக்கு என்ன மார்க்கு அப்படின்னு வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு மார்க் கொடுக்கும். ஜஸ்ட் பாஸ் அவ்வளோதான். எவ்வளோ சொல்லிக்கலாம்? அப்போ ஒரு 100 மார்க்கு 35 ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா 36 கொடுக்கலாம். 36 மார்க் கொடுக்கலாம். அதாவது ஃபெயில் ஆக்கல, அரசை வந்து ஃபெயில் ஆக்கல. அதாவது மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து 36 கொடுக்குறோம். இதே அரசியல் ரீதியாக சார்பாக ஒரு விஷயம் பார்க்கும்போது லஞ்சம் ஒழிஞ்சதுன்றதை விட கீழ் லெவல்ல லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அதனாலதான் நம்ம ஃபெயில் ஆக்கல அரசை. ஸ்பைடர்மேன் ஆயிட்டானுங்க தெரியுமா? இப்ப அரக்கோணத்துல எல்லா குழந்தைங்களும் ஸ்பைடர்மேனா சுத்துதுங்க. இப்போ 2-3 ஆக்சுவலா வந்து மீட்டர் போடுறதுக்கு பாக்ஸ் போடுறதுக்கு 5000 ரூபா வாங்குவாங்க இந்த கிண்டி உட்பட இந்த பகுதியில எல்லாம். அதே மாதிரி அரக்கோணத்துல காசே வாங்குறது இல்லையாங்க, எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். சரி, அது இல்லாமல் இந்த குட்டி பசங்க வந்து மொபைல் வச்சுக்கிட்டே சுற்றுறானுங்களாம். இல்லை, அதுதான் அந்த ஒரு பயம் இருக்குது. அப்புறம் டிவிஎஸ்சி ரைடு விடுவாங்களோ அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றே வரவேற்கிறது தான். அதனால தான் இந்த அரசை வந்து ஃபெயில் ஆக்கலை. ஆக்சுவலாக பொதுமக்களே வந்து இந்த அரசுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல. இவங்களுக்கு வந்து 234 தொகுதியில் வந்து 118 மெஜாரிட்டி. விஜய் அரசுக்கு கோட்டீஸ்வரன் ஆதரவு ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லலாம். அதாவதுங்க தமிழக ஃபெயில் எல்லாம் முக்கியல,
மேட்ச் வின் பண்ணிட்டோம், அதாவது அடுத்த ரவுண்டு போயிட்டோம். இல்ல இருங்க, நான் இன்னும் முடிக்கல. அதாவது அரசியல் ரீதியா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தாவேக கட்சி இருக்கு இல்லையா, இதை மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சியை நீங்க பார்க்க முடியாது இன்னைக்கு இதே இதில். ஏன்னா தூய்மையை தருவோம், நாங்கள் வந்து ஒரு நல்ல கட்சியாக இருப்போம், நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைப்பாடுகள் ஊழலை ஒழிப்போன்னு சொன்ன தாவேக கட்சி இன்னைக்கு ஊழல்வாதிகளாக பார்த்து தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ தாவேக கட்சி என்பது ஃபெயிலு, தமிழக அரசு என்பது பாஸ். அது ஏன் தமிழக அரசு பாஸ் ஆகுதுன்னா, எம்எல்ஏவாக வாய்ப்பு இல்லாதவங்க, அமைச்சராக வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க ஒரு சிலர் வந்து லஞ்சம்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்களால ஆன சில பல முயற்சிகள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வெங்கட்ராமன் அவர்கள் மீது, உணவுத்துறை அமைச்சர், அவர் மீது இன்னும் பெரிய விமர்சனம் எதுவும் வரல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவர் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், கமர்ஷியல் டேக்ஸ் அவர் கிட்டார், அவர் மேலே எதுவும் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வரல. இப்போ ரமேஷ் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, ரமேஷ் மேலே வந்துச்சு. அதுவும் நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு அதில் வந்து ரமேஷ் ஈடுபாடு இல்லை, அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோயில் சொத்தை வந்து அவர் சொந்தக்காரங்களுக்கு ஏதோ பண்ணி கொடுத்த மாதிரின்ற முகாந்திரம் எடுத்து பார்த்தா அது அந்த மாதிரி இல்லை. அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, ரமேஷ் வந்து உண்மையிலே பார்க்க போனால் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மேல் சாதிக்காரர், அவ்வளோதான். அந்த ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இன்னொன்று, கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதை வந்து பழந்துன்னு கொட்டை போட்டு உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் போய் உடைக்கணும்னு டக்குன்னு பண்ணுறதுன்றது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ அப்போ அதேமாதிரி ராஜ்மோகன் எப்படின்னா வந்து யாரோ போன ஊராமட்டு தப்புக்கெல்லாம் சிலுவை தூக்கின்னு ஓடுறாப்புல, சிலுவை சுமக்கிறாரு. என்னன்னா, யாரோ ஒருத்தர் காலேஜில் போய் ரீல்ஸ் போட்டு விட்டுருவாங்க, யாரோ ஒரு காலேஜில் போய் விஜய் டான்ஸ் போட்டு குத்தாட்டம் பண்ணுவாங்க, யார் தலையில் வந்து ராஜ்மோகன் தலையில் வந்து. இப்போ இந்த மாதிரி ஒரு சில அமைச்சர்கள் இருக்கு. இப்போ ஆதவர்ஜனா பண்றதும் வந்து அரசு மேல தான் அது கெட்ட பேர் வரும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மீறி தான் வந்து தாவேக அரசு ஜஸ்ட் பாஸ். பட் தாவேக கட்சி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோசமான ஒரு மட்டமான கட்சி அப்படின்னு பார்த்தா தாவேக கட்சி. ஏன் இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆமா இன்னைக்கு யாரெல்லாம் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஐயா வைகோ எப்பேற்பட்ட தலைவர், அவர் என்ன மாதிரி டிசிஷனாக பேசுவார், எந்தெந்த விஷயத்தில் எப்படி மாற்றி பேசியிருப்பார் பார்ப்போம். அண்ணன் திருமாவளவன், அதுக்கப்புறமா வந்து ஐயா காதர் மைதீன், கண்ணியமிகு காதர் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளே அப்புறம் மாற்றி யூட்டன் அடிச்சுப்போம். அவர் அடிச்ச சம்மர் சால்ட் இந்த வயசுல அடிச்சாரு பாருங்க சம்மர் சால்ட். ஆனால் எவ்வளோ சர்க்கஸ்லாம் போய் பார்த்துக்கிறேன், ஜம்போ சர்க்கஸ், ராயல் சர்க்கஸ் எல்லாம் இவரு மாதிரி சம்மர் சால்ட்டு மாற்றி அடிச்சு பார்த்ததில்ல. அப்போது திமுக கூட இருந்த கூட்டணி எல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு பேசி ஜங்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோட நீங்கள் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன கல்லாப்பெட்டி? இப்போ கல்லா நீங்கள், அதெல்லாம் இப்போ கல்லாப்பெட்டி கூட்டணி நீங்கள் யாருக்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. அதனால தான் தாவேக அந்த கட்சியை வந்து நான் விமர்சனம் செய்கிறேன். அதாவது தாவேக ஆட்சின்னு வரும்போது அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை முயற்சி செய்கிறார். இது என் பார்வையில் கவுன்சிலர் தேர்தல் நடத்தி தாவேக கவுன்சிலர் தாவேக மேயர்லாம் வந்தோம்னா ஆட்சியும் கெட்ட பேர் வந்துடும், ஆட்சி ஃபெயில் ஆகிடும். அது யாரும் தடுக்க முடியாது. அதுதான் வந்து உளவுத்துறை வந்து ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம், இதை மட்டும் அலோவ் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. புதுசு இப்போ ஆல்ரெடி வந்து குவாரினா எனக்கு காசு கொடுங்க, எனக்கு எதனா வருமானத்துக்கு வழி பண்ணுங்கன்ற மாதிரி தாவேகாவினர் அங்கங்கே போய் செலவு பண்ணவங்க காசு எடுக்க தானே நினைப்பாங்க. கரெக்டு. அப்போ அவ்வளோ டீசெண்டாக அரசியல் பேசியிருக்கூடாதுல்ல. நாங்கள் திமுக அளவு ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கணும், இல்லை அதிமுக அளவு திருட மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம்னா அப்போ நம்ம யதார்த்தத்தை கேட்குறோம், அவங்க சொன்னதான் கேட்குறோம். அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் வந்து தாவேக அரசு ஜஸ்ட் பாஸ்ல இருக்கு 2 மாசத்துக்கு. ஓகே, உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல சரியான மேட்ரை, அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் சொல்ற மாதிரி சும்மா தெரிக்க விட்டுருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.